Hi viewers, welcome back to my channel. இது ராக் ஆடியோ. நான் உங்கள் செந்தில் முருகன். நம்ம யூடியூப் சேனல்ல ஏவி ரிசீவர், சப்வூஃபர், ஸ்பீக்கர்ஸ், ப்ரொஜெக்டர், ஸ்கிரீன் இந்த ப்ராடக்ட் எல்லாமே பிராண்ட் நியூ அண்ட் யூசர் ஐட்டம் ரெண்டுமே நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கிறோம். பிராண்ட் நியூன்னு வரும்போது நம்ம கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட் எல்லாமே அஃபிஷியல் ப்ராடக்ட் மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ அதுல நம்ம கிட்ட வாங்குற ப்ராடக்ட்டுக்கு நம்மளே வேரண்டி கிளைமிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ அடுத்து யூசர் ஐட்டம். யூசர் ஐட்டம்னு வரும்போது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ப்ராடக்ட் எல்லாமே மின் கண்டிஷன்ல மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கிறோம். நம்ம ப்ராடக்ட் எல்லாமே யூரோப்ல இருந்து இம்போர்ட் பண்ணி மட்டும் தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ அதனால தான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ப்ராடக்ட் எல்லாமே மின் கண்டிஷன்ல மட்டும் நம்ம இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி குவாலிட்டி மெயின்டைன் பண்ணி நம்ம இதில் கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ இது ரிலேட்டடா உங்களுக்கு எந்தவித என்கொயரி தேவைப்பட்டாலும் நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். எங்களோட கான்டாக்ட் நம்பர் ஷோ பண்ணிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. சார் நம்ம பிளேஸும் பாத்தீங்கன்னா சென்னை பல்லாவரத்துல தான் இருக்கு. நீங்க நேர்ல வந்து விசிட் பண்ணிட்டு டெமோ பார்த்து நீங்க ப்ராடக்ட் எடுத்துக்கலாம். ஸோ அப்படி இல்லை வெளியூர்ல இருந்தீங்கனாலும் நீங்க நேரில் சென்னைக்கு வரும்போது எப்போ நம்ம டெமோ ரூம் நீங்க விசிட் பண்ணலாம். ஸோ இனி நம்ம பார்க்க போறது ஒரு சேல்ஸ் வீடியோஸ் நம்ம பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா சப்வூஃபர் சேல்ஸ் தான் பார்க்க போறோம். டோட்டலா 5 பிராண்ட்ல 10 சப்வூஃபர் நம்ம எடுத்துருக்கிறோம். ஸோ அதனுடைய வீடியோஸ் தான் நீங்க நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வார்ஃபடல் பிராண்ட்ல 2 10 இன்ச் சப்வூஃபர் நம்ம எடுத்துருக்கிறோம். இதோட மாடல் நம்பரை பாத்தீங்கன்னா VR10, அதாவது VR10 அப்படிங்கிறதா இதோட மாடல் நம்பர். ஸோ ரெண்டுமே உங்களுக்கு ஒரே மாடல் தான். ஒரு மாடல் பார்த்துட்டீங்கன்னா பிளாக் கலர்லையும் இன்னொன்று வால்நட் கலர்லையும் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ இதோட டிரைவர் சைஸ்ன்னு பார்க்கும்போது 10 இன்ச்சஸ்ல டவுன் ஃபேரிங் பண்ற மாதிரி உங்களுக்கு இதெல்லாம் மாடல் கொடுத்துருப்பாங்க. ஸோ வாட்டேஜ்னு பார்க்கும்போது 150 வாட்ஸ் RMSலையும் 300 வாட்ஸ் பீக்லையும் ரன் பண்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் ஹேண்டில் பண்றது பாத்தீங்கன்னா 30 ஹெர்ட்ஸ்லேருந்தே ஹேண்டில் பண்ற மாதிரி உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஒரு டவுன் ஃபேரிங் உங்களுக்கு மேக் பண்ணி அந்த ஏர்போர்ட் டெக்னாலஜி பாட்டம்ல 2 ஏர்போர்ட் டெக்னாலஜி உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலா உங்களுக்கு இது இந்த பார்க்கும்போது உங்களுக்கு இன்புட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 RC இன்புட் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி அட்ஜஸ்ட்மெண்ட், வால்யூம் கண்ட்ரோல் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லா கண்ட்ரோல்ஸுமே உங்களுக்கு வந்துடும். ஸோ கிளாஸ் ஏபியில் மேக் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ப்ராடக்டோட பிரைசிங் ரேஞ்ச் என்னன்னு பாத்தீங்கன்னா 22,000 நாங்கள் சேல் பண்றோம். ஒரு யூனிட் தேவைப்படுறவங்க எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஹர்மன் கார்டன். ஹர்மன் கார்டன் பிராண்ட்ல இதோட மாடல் நம்பரை பார்த்தீங்கன்னா TS2BQ அப்படிங்கிறது இதோட மாடல் நம்பர். டோட்டலாக 2 சப்வூஃபர் நம்மளுக்கு சேல்ஸுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சஸ்ல டவுன் ஃபேரிங் பண்ணக்கூடிய சப்வூஃபர் தான் உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இதனுடைய அந்த ஏர்போர்ட் டெக்னாலஜி பேக் சைடில் சிங்கிளாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ வாட்டேஜ்னு பார்க்கும்போது 200 வாட்ஸ் RMSலையும் 300 வாட்ஸ் பீக்லையும் ரன் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா 35 ஹெர்ட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ண மாதிரி உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஏபியில் உங்களுக்கு மேக் பண்ணி கொடுத்துருப்பாங்க. கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் 2 LR இன்புட்டும் ஒரு LF இன்புட்டும் கொடுத்துருப்பாங்க. பிளஸ் உங்களுக்கு வால்யூம் கண்ட்ரோலுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட் உங்களுக்கு இதில் இன்புட்டாகவே வந்துடும். இந்த சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா ஒரு டெடிகேட்டட் ரூம், ஹால் எல்லாத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய சப்வூஃபர் தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த ப்ராடக்டோட பிரைசிங் ரேஞ்சை பார்த்தீங்கன்னா 19,000 நாங்கள் சேல் பண்ணுறோம். ஒரு யூனிட் தேவைப்படுறவங்க எடுத்துக்கோங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஸ்பெஷலான சப்வூஃபர் தான் நான் சொல்லுவேன். அப்படி என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா யூஸ்வலாக இருக்கக்கூடிய எல்லா சப்வூஃபருமே MTF வுட் அந்த மைக்கா மேக் பண்ணி கொடுப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பிளேவுட்ல அதே மாதிரி மைக்கா மேக் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. பட் இந்த சப்வூஃபர் முழுக்க உங்களுக்கு ஸ்டீல்ல மேக் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்ட் கிரில்லா இருக்கட்டும், ஹவுசிங் எல்லாமே முழுக்க அந்த ஸ்டீல்ல மேக் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதோட பிராண்ட் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆந்தனி காலோ அக்வாஸ்டிக் அப்படிங்கிறதா இதோட பிராண்ட் நேம். பிராண்டு பாத்தீங்கன்னா USA பிராண்ட் உங்களுக்கு இதுல வந்துடும். ஸோ இந்த பிராண்டை பொறுத்த வரைக்கும் இவங்க சிலிண்டர் டைப்ல மேக் பண்ணி ஃப்ரண்ட் ஃபயரிங் பண்ணக்கூடிய மாடலாக தான் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ 10 இன்ச்சஸ்ல அதாவது ஃப்ரண்ட் ஃபயரிங் பண்ணக்கூடிய 10 இன்ச்சஸ்ல ஃப்ரண்ட் ஃபயரிங் பண்ணக்கூடிய மாடல கொடுத்துருக்காங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி முழுக்க ஷீல்டு டைப்ல ஸ்டீல்ல மேக் பண்ணி உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக நம்ம 2 சப்வூஃபர் எடுத்துருக்கிறோம். 2 சப்வூஃபருமே டிஃப்ரெண்ட் மாடல்ல நம்ம எடுத்துருக்கிறோம். அந்த ஒயிட் கலர் பார்த்துட்டீங்கன்னா மாடல் நம்பர் TR1. ஸோ இந்த பிளாக் கலர் பார்த்துட்டீங்கன்னா TR3. டோட்டலாக 2 பிராண்ட் நேம், ஒரு பிராண்ட்ல 2 மாடல் நம்பர் எடுத்துருக்கிறோம். ஒயிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த TR1ங்கிற மாடல்ல வாட்டேஜ்னு பாத்துட்டீங்கன்னா 100 வாட்ஸ் RMSலையும் 200 வாட்ஸ் பீக்லையும் ரன் பண்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் பாத்துட்டீங்கன்னா 20 ஹெர்ட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி உங்களுக்கு அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுல அடுத்து பிளாக் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு மாடல் நம்பர் TR3ன்னு உங்களுக்கு வரும். இந்த பிளாக்கை பொறுத்த வரைக்கும் 300 வாட்ஸ் RMSலையும் 500 வாட்ஸ் பீக்லையும் ரன் பண்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் பாத்தீங்கன்னா 22 ஹெர்ட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ண மாதிரி இதில் கொடுத்துருப்பாங்க. இந்த 2 சப்வூஃபருமே நீங்க மியூசிக், மூவி ரெண்டுத்தையுமே நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு டெடிகேட்டட் ஹாலா இருந்தாலும் சரி, பெட்ரூமா இருந்தாலும் சரி, ஒரு சின்ன இடமா இருந்தாலும் அந்த இடத்துல காம்பாக்டா உங்களுக்கு இந்த சப்வூஃபர் போய் உட்காந்துரும். அதுக்கேற்ற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் மேக் பண்ணி எல்லாம் கொடுத்துருப்பாங்க. பர்டிகுலரா இந்த சப்வூஃபரை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ ஒரு ஸ்பெஷலான சப்வூஃபர் தான் நான் சொல்லுவேன். தேவைப்படுறவங்க மிஸ் பண்ணாம எடுத்துக்கோ. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது கெஃப் பிராண்ட்ல 8 இன்ச்சஸ்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய 2 சப்வூஃபர் தான் நம்ம எடுத்துருக்கிறோம். 2 மாடல் டிஃபரன்ஸ் மாடல் தான் நான் சொல்லுவோம். ஸோ ஒரே மாடல்ல 2 சீரிஸ் நம்ம எடுத்துருக்கிறோம். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது அந்த பிளாக் கலர். பிளாக் கலர் பார்த்துட்டீங்கன்னா அதோட மாடல் நம்பர் PSW1000ங்கிறது மாடல் நம்பர். ஸோ அதில் வாட்டேஜ்னு பார்க்கும்போது 100 வாட்ஸ் உங்களுக்கு RMSலையும் 200 வாட்ஸ் பீக்லையும் ரன் பண்ண மாதிரி கொடுத்துருப்பாங்க.
ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா 40 ஹெர்ட்ஸ்ல ஸ்டார்ட் பண்ண மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ 8 இன்ச்சஸ்ல டவுன் ஃபேரிங் பண்ணக்கூடிய மாடல் கொடுத்துருப்பாங்க. ஏர்போர்ட் டெக்னாலஜி டவுன்ல 2 ஏர்போர்ட் டெக்னாலஜி உங்களுக்கு அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்தது இந்த சாண்டில் கலர் இருக்கக்கூடிய இந்த சப்வூஃபர். இந்த சாண்டில் கலர் சப்வூஃபரோட மாடல் நம்பர் பார்த்துட்டீங்கன்னா PSW 1002 அப்படிங்கிறதா இதோட மாடல் நம்பர். இதோடைய வாட்ஸ்னு பார்க்கும்போது 100 வாட்ஸ் உங்களுக்கு RMSலையும் 200 வாட்ஸ் பீக்லையும் ரன் பண்ண மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸும் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு 38 ஹெர்ட்ஸ்ல ஸ்டார்ட் பண்ண மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆல்மோஸ்ட் ரெண்டுத்தோட மாடலும் சேமா தான் இருக்கும். வெர்ஷன் 1 வெர்ஷன் 2ங்கிற கான்செப்ட் தான் நம்ம பிரிக்க முடியும். ஸோ இந்த ப்ராடக்ட்டோட பிரைசிங் ரேஞ்ச் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா 15,000 நாங்கள் சேல் பண்றோம். ஒரு ப்ராடக்ட் தேவைப்படுறவங்க நீங்க எடுத்துக்கலாம். ஸோ ஃபைனலா நம்ம பார்க்க போற பிராண்டு பார்த்துட்டீங்கன்னா இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டி பிராண்ட்ல 2 சப்வூஃபர் ஒரே மாடல் நம்ம எடுத்துருக்கிறோம். 2 கலர்ஸ் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ ஒன்னு வால்நட் கலர்ஸும் இன்னொரு ஸ்டாண்டர்ட் கலர்ஸ்லயும் நம்மளுக்கு வந்திருக்கு. ரெண்டுமே ஒரே மாடல் தான் நம்ம எடுத்துருக்கிறோம். இன்ஃபினிட்டி பிராண்ட்ல இதோட மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா பிரைமஸ் PS8 அப்படிங்கிறதா இதோட மாடல் நம்பர். ஸோ 8 இன்ச்சஸ்ல ஃப்ரண்ட் ஃபேரிங் பண்ணக்கூடிய மாடல் தான் உங்களுக்கு இதை கொடுத்துருக்காங்க. ஏர்போர்ட் டெக்னாலஜி பேக் சைடில் 2 ஏர்போர்ட் டெக்னாலஜி உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட வாட்ஸ்னு பார்க்கும்போது 100 வாட்ஸ் RMSலையும் 200 வாட்ஸ் பீக்லையும் ரன் பண்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் பார்த்துட்டீங்கன்னா 40 ஹெர்ட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதனுடைய அந்த ஆம்பிளிஃபிகேஷனும் கிளாஸ் ABல தான் மேக் பண்ணி உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓவராலா 8 இன்ச்சஸ் இருந்தாலும் இதோடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப அல்டிமேட்டா ரன் பண்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ கலர்ஸை பொறுத்த வரைக்கும் 2 கலர் நம்மளுக்கு வந்திருக்கு. இந்த ப்ராடக்டோட பிரைசிங் ரேஞ்சு பார்த்துட்டீங்கன்னா 15,000 நாங்கள் சேல் பண்றோம் பர் யூனிட். தேவைப்படுறவங்க எடுத்துக்கோங்க. ஸோ ஃபைனலா இந்த 5 பிராண்டோட ஸ்பெசிஃபிகேஷன் டீடைல் பிரைசிங் ரேஞ்ச் எல்லாமே நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இந்த ப்ராடக்ட் எல்லாமே ஆல் ஓவர் இந்தியா கொரியர் நாங்கள் சென்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த கொரியர் சர்வீஸ்னு வரும்போது நீட் அண்ட் கிளீனா பேக் பண்ணி எந்தவித டிஃபெக்ட் டேமேஜ் இல்லாமல் நம்ம சென்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். பேமெண்ட் ஆப்ஷன் பார்த்துட்டீங்கன்னா ஃபோன்பே, ஜிபே, கிரெடிட் கார்டு ஆன்லைன் பேமெண்ட் நம்ம ரிசீவ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இதை தாண்டி பார்த்துட்டீங்கன்னா நம்ம சைடு இன்ஸ்டாலேஷன், கேலிபிரேஷன், டியூனிங் இதெல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த அளவு நீங்க சூஸ் பண்ணி வாங்குறீங்களோ அந்த அளவுக்கு இன்ஸ்டாலேஷனும் கேலிபிரேஷன் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. இந்த இம்பார்ட்டன்ட் இருந்தால் மட்டும்தான் அந்த ப்ராடக்ட்டுக்கு உண்டான ஆடியோ சோர்ஸ் உங்களால எதிர்பார்க்க முடியும். ஸோ இது ரிலேட்டடா உங்களுக்கு எந்தவித என்கொயரி தேவைப்பட்டாலும் நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். எங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஷோ பண்ணிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கவங்க மறந்துடாம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருக்கான்னு பாத்துக்கோங்க. நீங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்திருந்தா மட்டும்தான் நாங்க போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஸோ அந்த நோட்டிபிகேஷன் நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணும் வேணாங்கிறத நீங்க சூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வாங்க இன்னொரு ப்ராடக்டோட இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். பாய்.